ஹாய் ஆல், இந்த வீடியோல கப்பிள் பிரேஸ்லெட் எப்படி மேக் பண்றது அப்படிங்கறத பாத்திரலாமா? அதுக்கு நான் பிளாக் கலர்லயும் ஒயிட் கலர்லயும் ரெண்டு பிரேஸ்லெட் மேக் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நான் எப்படி சொல்லி கொடுத்தனோ சேம் அதே மாதிரியே தான் மேக் பண்ணிருக்கேன். பட் இதுல என்ன பண்ணிருக்கேன்னா, அந்த பிளாக்ல இருந்து ரெண்டு பால்ஸ் எடுத்து நடுவுலயும் ஒயிட்ல இருந்து ரெண்டு பீட்ஸ் எடுத்து இந்த பிரேஸ்லெட்லயும் ஆட் பண்ணிருக்கேன். இப்ப இந்த நாட்டை இந்த பீட் குள்ள இன்சர்ட் பண்ணிக்கிறேன், நாட் தெரியாத மாதிரி. இந்த மாதிரி அந்த பிரேஸ்லெட்ல இருந்து ரெண்டு பீட்ஸ் எடுத்து இந்த பிரேஸ்லெட்லயும், இந்த பிரேஸ்லெட்ல இருந்து ரெண்டு பீட்ஸ் எடுத்து அந்த பிரேஸ்லெட்லயும் வைக்கும் போது பாக்குறது கொஞ்சம் அழகா இருக்கும். அது எதனால, இது கப்பிள் பிரேஸ்லெட் இல்லையா, சோ அதனால பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்ப இந்த நாட்டையும் இந்த பீட்ஸ்குள்ள இன்சர்ட் பண்ணிக்கிறேன். பிரேஸ்லெட் ஒர்க்குன்னு கிடையாது, எல்லா ஆர்ட் ஒர்க்குமே நம்ம கிரியேட்டிவிட்டியை பொறுத்து தான் இருக்கு. இது இப்படிதான் பண்ணணும், இது இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி தான். பேஸ் இப்படிதான் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா அதை டெவலப் பண்ணி நிறைய கிரியேட்டிவிட்டிஸை நம்ம தான் இன்க்ளூட் பண்ணணும். இப்ப இந்த மேக்னெட் சாம்ஸ்ல இருந்து சில்வர் கலரை நான் பிளாக்குக்கு கொடுக்க போறேன். ஏன்னா சில்வர் கலர் எப்பவுமே பிளாக்குக்கு அழகா பொருந்திடும். இப்ப இந்த கோல்டன் கலரை நான் இந்த ஒயிட் பீட்ஸ்க்கு கொடுக்க போறேன். இதுக்கு மேலயும் கோல்டன் கலர்ல லைன்ஸ் டிசைனா இருக்கிறதால கோல்டன் கலர் கொடுத்தோம்னா அழகா இருக்கும். சோ அதனால இதுக்கு நான் கோல்டன் கலர் எடுத்துக்க போறேன். மத்த எல்லா ப்ரொசீஜருமே பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கிளாஸ்ல பார்த்த மாதிரியே தான். சாம்ஸ் எப்படி அட்டாச் பண்றோமோ அதே மாதிரியே தான். இந்த கோல்டன் கலர் சாம்ஸ்க்கு கோல்டன் கலர்ல ஜம்பிங் எடுத்து லைட்டா நீவி விட்டுட்டு அந்த சாம்ஸ்ல மாட்டிட்டு நடுவுல ரெண்டு பிளாக் கலர் பீட்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுல கொண்டு போய் அட்டாச் பண்ணிக்க வேண்டியதான். நோஸ் பிரஷர் எடுத்து ஜம்பிங்க டைட் பண்ணிக்கிட்டோம்னா முடிஞ்சிருச்சு. இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இப்ப பாருங்க, இது அழகா ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் சேம் அதே மாதிரியே பிளாக் கலரையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பிளாக் கலர்லயும் பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு ஒயிட் கலர்ல பீட்ஸ் கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா, அதுக்கு நடுவுல இந்த சில்வர் சாம்ஸ சில்வர் ஜம்பிங்க வச்சு அட்டாச் பண்ணிட்டு நோஸ் பிரஷரை வச்சு நம்ம டைட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். இப்ப பாருங்க, அழகான ரெண்டு கப்பிள் பிரேஸ்லெட் ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. வீடியோக்கு ஒரு லைக்க மறக்காம போட்டுருங்க. இந்த மாதிரி பிரேஸ்லெட் உங்களுக்கு மேக் பண்ணி பல்க் ஆர்டர்ஸ் வேணும்னாலும் நம்மள கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, நீங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணனும் அப்படின்னா மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு பயோல கிளாஸுக்கான லிங்க் கொடுத்திருக்கேன், அதை கிளிக் பண்ணி டைரக்டா கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸுக்கான மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா பயோல கொடுத்திருக்க வெப்சைட் லிங்க் கிளிக் பண்ணி டைரக்டாவோ ஆர்டர் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்கிரீன்ல தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணியோ ஆர்டர் போட்டுக்கலாம். ஓகே, பை.